குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பார்த்து லூசு பையலே எப்படா ஞாபகத்துல இருக்கும் லூசு அப்படின்னு கேட்பீங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுல இருக்க ஒரு பொண்ணுக்கு அவங்க குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கான். அது எப்படி? அதுக்கு பேர் தான் ஹைலி சுப்பீரியர் ஆட்டோபயோகிராபிக்கல் மெமரி, அதாவது ஹைப்பர் தைமீசியா. இது வந்து ஒரு சிண்ட்ரோம். இது வந்து உலகத்திலே 100 பேத்துக்கும் கம்மியா தான் இருக்கு. அதுல ஒரு பொண்ணு தான் ஆஸ்திரேலியாவில் இருக்க ரெபேக்கா ஷராக். ஆஸ்திரேலியாவிலேயே இவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிண்ட்ரோம் இருக்கு. இவங்களுக்கு தான் குழந்தையில இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கு. சின்ன வயசுல எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த இவங்க வளர வளர இவங்களோட மெமரி பவரை பார்த்து எல்லாரும் வியந்து போறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இது நார்மல் இல்லைன்னு. ஆமாங்க, சொன்னா கேளுங்க, இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது. இவங்களுக்கு மெடிக்கல் ஸ்கேன்ஸ் எடுத்து பார்த்த டாக்டர்ஸ் இவங்களோட பிரெயின்ல கான்சியஸ் பார்ட்டுக்கும் சப்கான்சியஸ் பார்ட்டுக்கும் நடுவுல ஹை கனெக்ஷன் இருக்கிறதுனால இவங்களால எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களால 100% அக்யூரேட்டா அந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா நார்மல் பீப்புளால ஒரு 10 to 30% தான் கரெக்டா சொல்ல முடியும். அதே இவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஆனுவல் டே அன்னைக்கு நீங்க என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா ஒரு 80 to 90% தான் அந்த விஷயத்த கரெக்டா சொல்ல முடியுங்க. நமக்கெல்லாம் நேத்து என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாலே மறந்து போயிடுறோம். எல்லாரும் இவங்களை வியந்து பார்த்தாலும் ரெபேக்காவுக்கு மறக்கணும்னு நினைக்கிற சில விஷயத்த மறக்கவே முடியாதுன்னு இப்போ எனக்கு இது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிண்ட்ரோமை பேஸ் பண்ணி தமிழ்ல மார்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. ஆனா அதை வந்து ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனா பேஸ் அவுட்லைன் வந்து இந்த சிண்ட்ரோம் தான். அதே மாதிரி மறதியை பேஸ் பண்ணி மாரிசன் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும், வடிவேல் படம். அந்த படமும் முடிஞ்சா பாருங்க. இந்த சிண்ட்ரோம் பத்தி தெரிஞ்ச உடனே ஆஹா சூப்பரா இருக்கு, நம்ம எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நமக்கு ரொம்பவுமே கசப்பான வழி தரக்கூடிய ஒரு விஷயத்த மறக்கவே முடியாதுன்னா அது எவ்வளவு வலியா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து மறக்கவே கூடாது, இந்த ஒரு நபரை வந்து நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாதுன்னு நினைச்சு அவங்கள மறந்துடுவோம். அதுவும் எவ்வளவு வலி தரும். சோ நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு விஷயத்தையும் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால பார்த்துட்டு இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அப்பாலிக்கா பார்க்கலாம். பாய்.